பிறந்து வளர்ந்து சம்பாதிச்சு சேர்த்து வச்சு வயசானதுக்கப்புறம் இவ்வளோதான வாழ்க்கை, இதுக்காக மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ்கிறேன்னா அப்போ நான் வாழ்கிறதுக்கான நோக்கம்தான் என்ன? இந்த பூமியில் இருக்க எல்லா விதமான கிரியேஷன், இனோவேஷன், உயிருள்ளதோ உயிரில்லாததோ, இது எல்லாமே ஒரு பர்பஸோடு தான் உருவாக்கப்பட்டிருக்கு. சாதாரண ஒரு குப்பை தொட்டிக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஈவன் அ டஸ்ட் ஆஸ் அ பர்பஸ். மனிதர்கள் ஆவரேஜாக ஒரு மனுஷனோட வாழ்க்கை 70 to 80 வருடங்கள் தான். வாழ்கிற இந்த கொஞ்சம் வருஷத்தில் அவனுடைய படிப்புக்கான நோக்கம், அவன் என்ன பண்ணணும், எங்கே இருக்கணும், எப்படிப்பட்டவன்னா வாழணும், இது எல்லாத்துக்கான பதில் மனுஷனை உருவாக்கின கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும். சரி, நான் எதுக்கு கடவுளோட பர்பஸை தெரிஞ்சுக்கணும்? இப்போ நான் வாழ்கிற வாழ்க்கையே நல்லா தானே இருக்குது. மேத்யூ சாப்டர் 7:21. கடவுளுடைய பர்பஸை செய்கிறவன் எவனோ அவன் மட்டும்தான் ஹெவனுக்குள்ளே போக முடியும். அவரை அல்லேலூயா ஹalleluyaன்னு இப்படி கூப்பிட்டாலும் நோ என்ட்ரி. அப்புறம்